பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் பொன்னை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொன் அழிந்து போகிற பொன். இந்த பொன்னை வெட்டி எடுக்கும் பொழுது அந்த பொன்னோடு கூட சேர்ந்து சில கழிவுகளும் சில தாது பொருட்களும் ஒட்டி இருக்கும். அதை அந்த பொன்னை அதிக வெப்பத்தில் ஆழ்த்தும் பொழுது அந்த பொன்னில் கலந்திருக்கிற தாது பொருட்கள் கழிவுகள் எல்லாம் பிரிந்து போய்விட்டு அந்த பொன் சுத்தமாக மாறும். அந்த சுத்தமான பொன்னை எடுத்து ஆபரணங்களாக செய்து அதை விலையேற பெற்ற ஒரு பொருளை போல மாற்றி விடுவார்கள். அந்த பொன்னை போல அந்த பொன்னை விட விலையேற பெற்றது என்று உங்கள் விசுவாசத்தை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பொன்னை விட விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். அந்த பொண்ணு எப்படி சோதிக்கப்படுகிறதோ அதே போல் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்ய உறுதியாக இருக்க வேண்டும். அந்த விசுவாச பரீட்சைகளை நாம் வெற்றி பெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளும் பாடுகளும் நம்மை உயர்த்துவதற்காகவே தேவன் அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சோதனைகளை ஆண்டவர் நமக்கு சாதனைகளாய் மாற்றி தருவார். எனவே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் யோபு புத்தகத்தின் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று எழுதுகிறார். அப்போ யோபுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகள் பாடுகள் எல்லாமே அவரை சுத்த பொன்னாக மாற்றுவதற்காக, அந்த சுத்த பொன்னாய் மாற்ற வேண்டிய அந்த அவசியம் அந்த சோதனைகளுக்குள் தேவன் அனுமதிக்கிறார். அந்த யோபு சோதிக்கப்பட்ட பின்பு தன்னை ஒரு சுத்த பொன்னாக அவன் மாற்றின பின்பு தேவன் அந்த யோபுவை 2 மடங்கு ஆஸ்வதிக்கிறார். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் வருகிற சோதனைகள் பாடுகள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். எதற்காக? நாம் சுத்த பொன்னாக மாற வேண்டும், நம்முடைய விசுவாசம் இன்னும் உறுதியாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான்